இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இன்றைக்கி இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அந்த நெய்யில் இப்போ நான் ஒரு மூடி தேங்காவை துருவி அதை மிக்சியில் பவுட்ரு பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தேங்காய் துருவில் இப்போ நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். கருக விடாமல் மட்டும் வறுக்கணும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இந்த ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ நல்லா இந்த தேங்காய் துருவில் வறுத்தாச்சு. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் அப்படியே மாற்றிடுவோம். இப்போ அதே பேனில் நான் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது நம்ம இது கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் அதை வீட்டிலையே அரைச்ச மாவு தான் அது. இந்த மாவை நான் இப்போ அப்படியே பேனில் நெய்யெல்லாம் எதுவுமே ஊற்றலை, அப்படியே நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாவுமே தீய விடாமல் வறுக்கணும். அடுப்பையும் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். நல்லா மாவு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். மாவு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் இது ஒரு கப் மாவு சேர்த்துருக்கேன். இப்போ அதே கப்லையே 2 கப்பு பால் ஊற்றுறேன். இப்போ இந்த அடுப்பை நிறுத்திடுவோம். இப்போ இன்னொரு கப் பாலும் ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் அப்படியே கட்டிப்படாமல் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறி விடணும். இப்போ அது கூட அதே கப் அளவுலையே நான் 3/4 கப் அளவு ஜீனியை பவுட்ரு பண்ணி அதோட போடுறேன். ஜீனி போடவுமே நல்ல இலக்கம் கொடுக்கும். அடுப்புமே ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லாமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இப்போ நம்ம ஜீனி சேர்த்துருக்கிறதுனால எல்லாமே நல்ல இலக்கம் கொடுத்து வரும். இந்த கட்டியாக இருந்ததையும் நல்லா உடச்சி விட்டு நல்ல எல்லா மாவையும் நல்லா ஒன்றா கிளறி விட்டுடலாம். இப்போ டேஸ்ட்டுக்காக ஒரு துளி உப்பு சேர்த்துக்குவோம். இந்த கட்டிப்படாமல் எல்லா மாவுமே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மாவு நல்லா வெந்துருச்சு. மாவு நல்லா வேக வேக உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டவே ஒட்டாது. இந்த சமயத்தில் நான் 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன். அதில் நெய் விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாத்திரத்துலேயே மாவும் நல்லா ஒட்டாது. இந்த அளவுக்கு நல்லா ஒன்றா கிளறி விட்டுருங்க. இப்போ மாவும் நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பு அப்படியே நிறுத்திடலாம். இந்த சமயத்தில் வெண்ணிலா எசன்ஸ் தான் ஒரு துளி ஊற்றுறேன். உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் பால் ஊற்றிலே 2 ஏலக்காய் பொடியை தூவி விட்டுக்குங்க. இப்போ எசன்ஸ் ஊற்றியும் நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ மாவு கொஞ்சம் ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிணைஞ்சு விட்டுக்குங்க. அப்படி இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உருண்டா அந்தளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டி இப்படி கையில் வச்சு லேசாக அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ இந்த மாதிரி ரவுண்டாகவும் செஞ்சுக்கலாம், டைமண்ட் ஷேப்லேயும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு நமக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் ரவுண்டாக தான் பிடிச்சிருக்கேன். இந்த பிடிச்சதை இந்த தேங்காய் துருவலில் வச்சு எல்லா பக்கம் அப்படியே நல்லா பரட்டி விட்டுருவோம். அப்படி எல்லா மாவையும் எடுத்து ஒன்றா எடுத்து வச்சிடலாம். இது நம்ம செய்கிறது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பெரும்பாலும் கேசரி இந்த மாதிரி ஸ்வீட் செய்கிறத விட
ஒரு வித்தியாசமாக இந்த மாதிரி ஒரு பச்சரிசி மாவு வச்சு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இந்த டேஸ்டான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.